அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. 814 ரிசல்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில் 84 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, ஆல் போர்டில் 1 பாஸ் ஆகிருக்கு. தினசரி வெற்றி ஏசிலையும் ஆல் போர்ட்லையும் கொடுக்கறது நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி தினசரி வெற்றிக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம சேனலில் இருக்க வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? சரி, இப்போ நேற்று நான் 4D மிஸ் பண்ணிட்டேன். எப்படி மிஸ் பண்ணிட்டேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நேற்று கொடுத்ததுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏசியில் 84 ஆல் போர்டில் 1 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா 5841 5641 போட்ட நண்பர்களே. ஆனால் ரிசல்ட் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் எனக்கு அப்படியே மாறிடுச்சு. அதுவே ரொம்ப சேடாகிடுச்சு. ஜஸ்ட்டு இந்த 41 அப்படியே பரட்டி 14 போட்டிருந்தோன்னா நேற்று நான் ஃபுல்லாக வின்னிங் நேற்று எடுத்துருந்துருக்கலாம். 3Dயை பொறுத்த வரைக்கும் 418 அப்படிங்கிறது அதை அப்படியே மாற்றி அப்படியே ஜிக்ஸாக்காக மாறிடுச்சு. 715ன்னு எடுத்தேன். சரி, ஒரு வேளை கொஞ்சம் கம்மி பண்ணி ஏற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அது 814 அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 153. சரிங்களா? 153. ஓகேவா? 153. இங்கே அப்படியே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 153 கிடைக்கிது. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே 3ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கிதுன்னா 265ன்னு கிடைக்கிது. 265ல் இந்த 26 அப்படியே 27ஆக மாறி இங்கே 9,927 டேரெக்டாக ரிசல்ட் வந்துடுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 080. சரிங்களா? எப்படின்னா 2080. ஓகேவா? 2880ல் இங்கே 1க்கு பதிலாக 2 வந்துடுது. 5க்கு பவர் 0, 90 இருக்குது, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 80 அப்படிங்கும்போது டேரெக்டாக இதில் வந்துடுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3ஆல் நம்ம வகுத்தோம்னா நேற்று நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, ரிசல்ட்டு 814, இங்கே 715 இருக்குது. இந்த 715 தான் நான் 715 அது அப்படியே ஜிக்ஸாக்காக என்னென்னா 7க்கு 8, 1க்கு 1, 5க்கு 4ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் தான் நேற்று ரிசல்ட்டு வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் நேற்று ரிசல்ட். ஓகேவா? சரி, இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி இவன் கெஸிங்கில் கொண்டு வர போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை அப்படியே நான் 6ஆல் திருப்பி டிவைட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இதில் என்ன இங்கே வருதுன்னா 28, 629, 288 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அப்படிங்கும்போது 688 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 இருக்குது, இங்கே 28 இருக்குது. சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 28, இங்கே பார்த்தீங்கன்னா 29, இங்கே பார்த்தீங்கன்னா 28. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏபிஎஸ்சிபிசியில் 28, 29 அதை பெரட்டினா 82, 92. இதை ஏபிஎஸ்சிபிசியில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான். இதை நீங்கள் ஏபிஎஸ்சிபிசியில் ட்ரை பண்ணிங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்னங்கிறது நான் சொல்கிறேன், சி போர்டு என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கால்குலேஷன் படி எப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல 3 × 6 3 × 6 6 × 3 63 63 63 36 36 இதான் பேட்டர்ன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ரிசல்ட்டு இன்றைக்கி இப்போ இப்படி ஜென்ரேட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. இந்த இது நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு 288ன்னு இங்கே கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 288. ஓகேவா? 288 நம்மளுக்கு டேரெக்டாகவே இருக்குது. அப்படிங்கும்போது இதில் 28 28 காமனாக வந்துருச்சு நண்பர்களே. சரி, நீங்கள் 288 பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. 288 பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல 7க்கு 8, 1க்கு 1, 5க்கு 4, 814ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே 629 இருக்குது.
ஸோ 629 அப்படிங்கும்போது 8 2 8 இதுலேயும் என்ன இது 8 2 8 புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா சாரி இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று சாட்டை ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து 715 இருக்குது. இந்த இடத்துல 715 இருக்குது. எங்கன்னா இங்கே 7 + 1 இங்கே அதே நம்பரு, இங்கே வந்து மைனஸு. ஸோ இதே மாதிரி இன்றைக்கும் வரலாம். ஆனால் அது இந்த பக்கம் வந்து 2 பக்கமே கம்பேர் பண்ணதில் 8 to 8 தான் டேரெக்டாக இருக்குது. அதாவது 288 பாக்ஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வேலை. இல்லைனா 289 நான் சொல்கிறேன் பார்த்துங்க ஃபஸ்ட்டு என்னென்னு. ஸோ இப்போ வந்து ப்ளஸ்ஸு சேம் மைனஸ் அப்படிங்கும்போது இங்கே வந்து 7 2 8 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டி போர்டில் என்ன வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, டி போர்டில் வந்து இதை வந்து 9 அப்படின்னு வைக்கலாம். ஸோ 9 அப்படிங்கும்போது 99728 இதை நீங்கள் டைரெக்டாக போடுங்க. ஓகேவா? 288 289 287 இதை அப்படியே எல்லா பாக்ஸில் போட்டுங்க நண்பர்களே. அவ்வளோதான். ஓகேவா? பாக்ஸில் 288 289 287. ஏன்னா ஒரு நம்மளுக்கு டெய்லி எங்கே திரும்ப மிஸ் ஆகுது, ஒரு நம்பர் முன்ன பின்னையில் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஒன்று ப்ளஸ் பண்ணுறான், இல்லை கழிக்கிறான், இல்லை அதே நம்பர் வைக்கிறான். அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு 288 289 287 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கணக்கில் வருது, சி போர்டில் என்ன வருதுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் என்ன பேட்டர்னில் எடுக்கிறாங்க. டேரெக்டாக இங்கே இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ இதை மட்டும் போட்டு போயிடலாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்ன், எப்படி கால்குலேஷனில் வருது, எப்படிலாம் இதில் வரும்போது இவன் எப்படிலாம் அடிச்சிருக்கான், நம்ம எடுக்கிற கால்குலேஷன் மெத்தடுக்கு இவன் எப்படி வந்து ரிசல்ட் வந்திருக்குது, இதில் எப்படி எந்த மாதிரி மைனஸில் வந்திருக்கா ப்ளஸில் வந்திருக்கா, இல்லை அதையே வந்து பவரில் வச்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ 288 289 287 பாக்ஸ். ஓகேவா? ஸோ ஏபிஎஸ்சிபிசி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 8 ஓகேவா 9 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டில் 2 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை அந்த 8க்கு பதிலாக ப்ளஸ் பண்ணி வச்சானா 9. அதனால் இது எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதை பார்த்து எடுத்துங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று வந்து 1 3 கொடுத்தேன், இவன் 4 அடிச்சிட்டான். அப்படிங்கும்போது இன்றைக்கி 8 9 2 சி போர்டில் கண்டிப்பாக இறங்கியே ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங். ரொம்ப வந்து இன்டெப்த்தாக போய் இதில் அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே வேணாம். சிம்பிளாக 28 ஏபிஎஸ்சிபிசியில் அப்படியே பரட்டுங்க. அதே மாதிரி 28 29 அவ்வளோதான். அப்போ 82 92 92 28 29 இப்படி தான் ஏபிஎஸ்சிபிசியில் வரும். சரிங்களா? இதுக்குள்ளே தான் இன்றைக்கி முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா உங்களுக்கு நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த சூப்பர் தேங்க்ஸுங்கிற பட்டன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த இதில் சூப்பர் தேங்க்ஸ்ன்னு இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் அது மூலியமாக சப்போர்ட் பண்ணலாம். தினசரி வெற்றி பெற்ற நண்பர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுடைய கணிப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சுற்றிக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.